Hi, welcome to Sharon's Motherland. ஸோ எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஒரு குட்டி சாரி அப்பாலஜிஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் பாஸ்ட் 5 months நான் வந்து வீடியோவே போடல. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துக்கிட்டே இருக்கும். பட் என்னால் அந்தளவுக்கு எனக்கு பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப சாரி ஃபார் தட். ஸோ இந்த வீடியோக்குள்ளே எந்த பேரண்டிங் டிப்ஸோ எதுவுமே நான் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் சின்னதாக லைஃப்பில் என்னென்ன அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்து நான் இந்த 5 months நான் வீடியோ போடல. பட் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க. ஸோ மேபி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சி போய் தான் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய கமெண்ட் செக்ஷன் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணவும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் வந்து சரண்யா பேரண்டிங் கோச்சாக இருக்கேன். என்னோடய சேனலில் நிறைய பேரண்டிங் டிப்ஸ் வந்து தமிழில் கொடுத்துட்ருக்கேன், எஸ்பெஷலி தமிழில். ஸோ தமிழில் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் நிறைய இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. பட் தமிழில் ரொம்ப சின்ன கம்மியான சேனல்ஸ் தான் இருக்குது. அதில் என்னோடய சேனல் ஒன்று. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேர்டு வந்து பேரண்டிங் அப்படின்னாலே எனக்கு வந்து எனக்குள்ளே என்னமோ ஒன்று வந்து நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில விஷயங்கள் பேசினாலோ கேள்விப்பட்டாலோ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கும் வந்து பேரண்டிங் அப்படிங்கிற வேர்ட் கேள்விப்பட்டாலே எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் வந்து பேரண்டிங்கில் படிக்க ஆரம்பித்தேன், படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்கேன், நிறைய செஷன்ஸ் எடுத்திருக்கேன், நிறைய சேனல்ஸில் போய் நான் வந்து மற்ற யூசர்க்கோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி எல்லாமே பேரண்டிங்கில் நான் சுற்றி பண்ணதுக்கு ஒரே ரீசன் இந்த சேனல். எஸ்பெஷலி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து குட்டியாக வந்து அப்பு வச்சு சில டிஐஒய்ஸ் குட்டியாக வீடியோஸ் இல்லை அவன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் போட்டுட்ருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னோடய பேரண்டிங் நான் அதில் பண்ணிகிட்ருக்க விஷயங்கள்லாம் பார்த்து இம்ப்ரெஸ்ஸாக என்ன பண்ணாங்க, நீ இவ்வளோ பண்ணுற பேரண்டிங்கில் ஜஸ்ட் உன்னோட சேனல்லே வந்து பேரண்டிங் பற்றி போடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட பேச்சை கேட்டு தான் நான் வந்து போட ஆரம்பித்தேன். இது எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலி. பிகாஸ் ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் வந்து ஒரு செட் ஆஃப், அது எஸ்பெஷலி ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே ஒரு பேரண்டிங் நான் என்னோடய சேனலை குறுக்கிக்கிட்டதுக்கு காரணமே தான். போடும்போது எனக்கு அவ்வளோ வியூவர்ஸ்லாம் கிடைப்பாங்க. எல்லாரும் மாதிரி எனக்கு ஒரு வியூ வேணும், ஒரு லைக் வேணும் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலாக ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லேயும் உங்ககிட்ட வந்த நிறைய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே தான் வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் போட ஒரு பெரிய மோட்டிவாக இருந்துச்சு. இப்போ என்னோடய சேனலில் வந்து ஒரு 400 வீடியோஸ் இருக்கும். 400 வீடியோஸில் ஆல்மோஸ்ட் 300 வீடியோஸ் வந்து உங்களால் மட்டும்தான் நான் போட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள், உங்களால் மட்டும்தான், உங்கள் சப்போர்ட் தான். ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து ஏதாவது டவுட் கேட்பீங்க, மேம் எனக்கு இந்த மாதிரி பேரண்டிங்கில் டவுட் இருக்குது, என் பையன் இதை பண்ணல, என் பொண்ணு இதை பண்ணலன்னு கேட்பீங்க. அதை வந்து எடுத்து நான் ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை இப்படியே பண்ணி தான் வந்து இந்த சேனல் ஓரளவுக்கு நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். பட் இந்த பேரண்டிங்கில் இப்படியே போயிட்டுருக்கும்போது நிறைய கோர்சஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து ஒரு 5 months பேக் வந்து கிடச்சிது. ஸோ ஒய் நாட் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணேன். அதில் வந்து நிறைய ப்ராசஸ் இன்டர்வியூ எல்லாம் பண்ணி முடிச்சு எப்படியோ அந்த ஜாப் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெப்யூட்டட் ஹெல்த் கேர் கம்பெனியில் வந்து பேரண்டிங் கோச் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நான் என்னோடய ஜாப் பற்றியோ இல்லை கம்பெனிஸ் பற்றியோ சொல்லக்கூடாது. பட் லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து நிறைய மதர்ஸ் வந்து எனக்கு வந்து வருவாங்க கன்சல்டேஷன் மாதிரி. ஸோ நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மதர்ஸ்க்கு வந்து கன்சல்டேஷன் பண்ணுவேன் ரெகார்டிங் பேரண்டிங் ஆக்டிவிட்டீஸ், பேரண்டிங் திங்ஸ், எவ்ரிதிங். பேரண்டிங் அது இல்லாமல் நியூ மதர்ஸ் லைக் டெலிவரி ஆகி வரவங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுலேருந்து எப்படி கோப்பப் பண்ணி வரலாம் அப்படிங்கிற ஒரு குட்டி கவுன்சிலிங்ஸும் வந்து நான் வந்து கொடுத்துட்ருப்பேன் என்னோடய கம்பெனி மூலயமா. ஸோ நான் வந்து டைரெக்டாக வந்து கன்சல்டேஷன் இல்லை, இந்த கம்பெனி மூலயமா நான் வந்து அவங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஜாப் டெஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிடும், அப்படியே ஓடிடும். அப்புறம் ஈவினிங் வந்து அப்போ வருவார். ஸோ அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஜாப் ஒர்க் இருக்கும் இல்லையா. ஸோ இப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் டெய்லி இன்றைக்கி மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா
இன்றைக்கி ஒரு நாளாவது வீடியோ எடுத்துடணும், எப்படியாவது வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு நான் எப்பயுமே அந்த ஒரு மோட்டிவோடு தான் இன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படியே நான் போயிடும். ஸோ மதர்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது வளன்னு பேசிகிட்டே இருப்போம். ஒரு 45 மினிட்ஸ் ஒரு கால், ஒரு காலுமே வந்து மினிமம் வந்து 30 மினிட்ஸ் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படியே போகும்போது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஓடிடும். ஸோ இப்படியே எனக்கு 5 மாதமும் போச்சு. ஃபஸ்ட் இனிஷியல் ட்ரைனிங் பீரியட்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் டைம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கணும். பட் நான் வந்து ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கிட்டேன். பட் அதுக்கு வந்து ரொம்ப சாரி. ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நிறைய கமெண்ட்ஸ் ஒரு சில பர்டிகுலர் வீடியோஸ்க்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ். மேம் எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுங்கள், அது ஹெல்ப் பண்ணுங்கள், பசங்க எப்படி பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகல, அழலை இப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். முடிஞ்சளவுக்கு நான் எல்லாருக்குமே வந்து அங்கங்கே கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்னை வந்து இன்ஸ்டாவில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஏன் வீடியோ போடல, உங்களோட வீடியோக்கு வெயிட் பண்ணுறேன், ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த மாதிரி மெசேஜ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடும். ஒரு மெசேஜ் இந்த மாதிரி யாராவது வந்து மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் வீடியோவே போடல அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடும் ஆக்சுவலி. எஸ்பெஷலி ஒரு சப்ஸ்கிரைபர் பற்றி சொல்லணும் அப்படின்னா சுமித்ரா அப்படின்ட்டு. இவங்க வந்து நான் வந்து மார்ச் மந்த் லாஸ்ட் வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மந்த், மே மந்த்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க இன்ஸ்டாவில், ஜூன் அனுப்புனாங்க, ஜூலே அனுப்பிச்சாங்க. ஸோ நான் ஒரு நாளும் நான் போடுறேன். நான் ஆக்சுவலாக அப்போ வந்து நான் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லலை அவங்கக்கிட்ட. நான் போடுறேன், எனக்கு வந்து எனக்காக வெயிட் பண்ணுறது ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியில் வந்து ஆகஸ்ட் மந்த், மேம் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே ஃபைனாக, எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் நீங்கள் வந்து வீடியோ போடல, உங்களோட வீடியோக்காக நான் வெயிட் பண்ணுறேன், ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் வந்து பேசுவீங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்ப கில்ட்டி ஆகிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு என்ன நான் வீடியோ போடாமல் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி இருந்துச்சு. பட் எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் வந்து மந்த்லி ஒரு 4 வீடியோஸ் போடுறதுக்கு கவர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன பேரண்டிங் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த வீடியோ போடுங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறதுக்கு. ஸோ இதை தான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. இனி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் கண்டிப்பாக என்னோடய சேனல் போய் செக் பண்ணுங்கள். நிறைய பேரண்டிங் டிப்ஸ் தமிழில் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக சேனல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணலாம்.